ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ அகாடமிக் இயர்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 30 days டாக்ஸ் புரிஞ்சுக்கிற சீரிஸ்ல இன்னைக்கு டே 16. நாம இந்த மந்த் ஏர்ன் பண்ற மணியை இந்த மந்த் டாக்ஸ் பே பண்ண முடியாது. டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் இயர் இருக்கு. அதுதான் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஏர்ன் பண்ற மணியை இன்னொரு அசஸ்மெண்ட் இயர்ல தான் நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஒரு ஃபினான்ஷியல் இயர் 1st ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் இயரோட 31st மார்ச்ல க்ளோஸ் ஆகும். அதுவே ஏஒய் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நாம ஏர்ன் பண்ற மணியை அசஸ் பண்ற இயரை தான் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரை நம்ம ஏர்ன் பண்ற மணியை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல தான் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சம்பாதிக்கிறது ஃபினான்ஷியல் இயர்ல, பட் டாக்ஸ் ஃபைல் பண்றது அசஸ்மெண்ட் இயர்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏப்ரல் 2025ல இருந்து மார்ச் 2026 வரை ஏர்ன் பண்ற இன்கம் 2026-27 அசஸ்மெண்ட் இயர்ல தான் ஃபைல் பண்ணுவீங்க. இண்டிவிஜுவல் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு 31st ஜூலை தான் டெட்லைன். அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணா 5000 வரை பெனால்ட்டி பே பண்ணி ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.